பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெப தேவை இருந்தால் கண்டிப்பாக கீழே தெரிகிற நம்பருக்கு என்னோடு கூட நீங்கள் பேசுங்க. உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். வசனத்துக்கு கடந்து செல்லலாம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் உன்மேல் கை போடுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு தீங்கு செய்யும்படி யார் கை போட்டாலும் அதை நிறுத்துறதுக்கு தேவன் நமக்கு ஞானத்தையும் கொடுக்குறாரு, அவரும் இறங்கி வர்றார். அதுதாங்க இந்த வசனம். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினதனுடைய காரியம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் எனக்கும் தரிசனமானார்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக அவரை தண்டிக்க நிறுத்தும் போது கர்த்தர் அவர் கொடுத்த ஞானத்தின் நிமித்தமாக பார்க்குறாரு. அந்த ஜனங்களில் ஒரு பங்கு பரிசேயரும் ஒரு பங்கு சதுசேயரும் இருக்கிறத பார்த்த உடனே ஞானத்தோடு அவர் சத்தம் போட்டு சொல்லுகிற ஒரு காரியம், மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னார். இதை கேட்ட உடனே சங்கத்துக்குள்ள, அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு சலசலப்பு வந்து சதுசேயர் ஒரு பங்காகவும் பரிசேயர் ஒரு பங்காகவும் பிரிச்சிடுறாங்க. ஏன்னா சதுசேயர் உயிர்த்தெழுதலை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. தேவதூதனையும் ஆவியை அவங்க நம்ப மாட்டாங்க. ஆனால் பரிசேயர் அதை நம்புகிறாங்க. நான் ஒரு பரிசேயன், என்னை கொண்டு வந்து இதுக்காக நிறுத்திருக்கிறாங்கன்னு சொல்ல உடனே அந்த சலசலப்பு வந்த உடனே எந்த ஜனம் அவனை சிட்சிக்க தண்டிக்கணும்னு காத்திருந்தாங்களோ, இப்போ அந்த பரிசேய கூட்டம் முழுசும் ஒன்றா சேர்ந்துட்டு, அவர்கிட்ட நாங்கள் ஒரு பொல்லாங்கியும் காணலையே, அப்படியே ஒரு தேவதூதனே அவர்கிட்ட பேசியிருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நாங்கள் எதிர்த்து நிற்கக்கூடாது, விட்டுருங்கன்னு சொல்ல உடனே ஒரே கலாட்டை ஆன உடனே சேனாதிபதி பார்க்குறாரு, இவனை பிடிச்சி பீருண்டு பவுலை கொலைச்சந்து போட்டுருவாங்கன்னு சொல்லி அவரை உள்ளே இழுத்து கொள்ளுகிறார்கள் பொறிச்சவர்கள். பாருங்கள், எப்படி வந்ததை மலை போல வந்ததை அவர் பனி போல மாற்றி போடுகிறார். இந்த வருடத்தில், இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம், உங்களுக்கு எந்த தீங்கும் வராமல் தேவன் உங்களை பாதுகாப்பார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறதானே எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, பவுலை காத்த அதே தேவனாகிய கர்த்தர் உண்மையோடு கூட நாங்கள் நிற்கும் போது எங்களுக்குன்னு நீங்கள் இறங்கி வந்து எங்களுக்கு தீங்கு ஒன்றும் வராதபடிக்கு நீர் காத்து, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு பிள்ளைகளும் இதை விசுவாசித்து அதை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. தாழ்த்துகிறோம், பலப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் இன்பனிய நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.